ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இரத்த குறைபாடு, கால்சியம் குறைபாடு, உடல் சோர்வு, உடல் பலம் இல்லாமல் இருக்கிறது, அடிக்கடி சளி, காய்ச்சல், இது எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் முருங்கைக்கீரை தாங்க. ஸோ பாருங்கள், முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நம்ம சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், உரல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் சின்ன வெங்காயத்தை ஒன்று ஒன்றா சேர்த்து இடிச்சுக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் தயார். அடுத்து இது கூட பூண்டு சேர்த்து இடிச்சுக்கலாம். பூண்டு சேர்த்து இடிச்சிடலாமா? ஸோ இப்போ நம்ம இடிச்சு வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து மிளகு தட்டி சேர்த்துக்கலாம். மிளகு. ஸோ மிளகு சேர்த்தாச்சா? அடுத்து ஜீரகம். அவ்வளவுதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துடலாம். ஸோ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த அளவுக்கு, அவ்வளவுதான் போதும். முருங்கைக்கீரைன்னு சொன்னாலே பலருக்கும் முந்தான முடிச்சு படம் தான் ஞாபகம் வரும். ஆனால் இனி முருங்கைக்கீரை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இரத்த குறைபாடு, கால்சியம் குறைபாடு, சளி, இருமல், இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மருந்து அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ மறக்காதீங்க, சளி இருமலுக்கு வாரத்தில் ஒரு முறை முருங்கை சூப் வச்சு சாப்பிடுங்க. உன்னோட வாழாத வாழ்வென்ன வாழ்வா என்னுள் நெஞ்சம் சொல்கின்றதே, பூவோடு பேசாத பேச்சென்ன பேச்சா ஒரு பூங்காற்று சொல்கின்றது. எப்படி கொதிக்கிற அப்படி பார்த்தீங்களா? தகன்னு கொதிக்கிற அப்படி பாருங்க. இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இன்னும் நல்லா சுண்டி வந்தால் தான் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நல்லா சுண்டி வந்துடுச்சா? இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இந்த சூப்பை இளஞ்சூடோடு தான் சாப்பிடணும். காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.